என்ன சாமி கும்பிட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? பக்திக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை, பணிவுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. அனுமாருக்கு ராமர் மேலே உள்ள பக்திக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எதுவுமே இல்லைங்கிறது சரித்திரம். இந்த அனுமார் ராமர் மேலே எவ்வளோ பக்தியாக இருந்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது எல்லாமே ராமர் சம்மந்தப்பட்ட அத்தனை காதைகளையுமே அவர்கள் பொம்மையாக வச்சுருக்காங்க. இப்போ அதை தான் காமிக்க போகிறேன். முதல்ல அனுமார் பற்றி தான் ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, அனுமார் படுத்துக்கிட்டு இருக்காரு, சிவனேன்னு படுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு மரத்தடியில். இது ஒருத்தர் அவர் வாழை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. யார் இவர், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீமசேனன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வலிமையில் அவனை மிஞ்சிக்க ஆளே கிடையாது. அனுமாரும் அது ஈக்குவல் தான், அது இல்லைன்னு சொல்ல. பட் இவருக்கு கர்வம் ஜாஸ்தியாக இருந்தது. நம்ம ஒரு வேலையாக வெளில போகும்போது நம்ம வீட்டு குடிசைக்கு நடுவில் ஒருத்தன் கால் நீட்டி படுத்திருக்காரே, வயசானவராக இருக்கார், ஏன்னா முகத்தை அவர் பார்க்கலை அப்படின்னு சொல்லி நவரியா அப்படின்னு சொல்கிறார். இவர் காதில் விழாமல் வாழை மட்டும் ஆட்டுறாரு. திருப்பி எவ்வளோ திமிரு இருந்தால் வாழை ஆட்டிட்டு நீ படுத்திருப்பேன், நகர், குரங்க நீ நகரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நகர முடியாதுன்னு இவர் பேசாமல் மறுபடியும் வாழாட்டி படுத்திருக்காரு. முடிஞ்சால் என் வாழை நகர்த்திட்டு நீ போ, ஏன் என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது, நான் 1000 ஆணைகளை இப்படி சுற்றி தூக்கி போடுறோம், ஒரு வாழை தூக்க முடியாதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வாழை தூக்க போகிறாரு. அவரால் அசைக்கவே முடியல. உடனே இவ்வளோ பலசாலியாக இருக்கே நீ யார் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஏஞ்சி இவர் உட்காந்து சொல்கிறார், நீயும் நானும் சகோதரர்கள் மாதிரி. ஏன்னா நீ கிருஷ்ணனுக்கு சேவை செய்ய வந்தவன், நான் ராமனுக்கு சேவை செய்ய வந்தவன். முதல்ல நம்ம சேவை செய்கிறோன்னா நம்மளுக்கு என்ன வேணும்னா பணிவு வேணும். அந்த பணிவு உங்ககிட்ட இல்லை, அதை உனக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இவர் கர்வமாக இருக்கிற மாதிரி படுத்திருந்தேன் அப்படி சொன்னோன்னா இவர் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். உடனே அனுமாரும் இவரும் கட்டி தழுவி இவர் வேலையை இவர் பார்க்க போயிட்டார், இவர் வேலையை இவர் பார்க்க போயிட்டார். அதனால தான் சொன்னேன், பக்தியும் பணிவும் மனிதனுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு அப்போ சொன்னேன். ஓகேவா? அடுத்து மேம் வாங்க மேம், நானே கதை சொல்லிகிட்டு இருக்கேன், வாங்க. ராமரை பற்றி அவ்வளோ வச்சுருக்கீங்க குட்டி குட்டி பொம்மையாக. கிருஷ்ணரை பற்றி நாங்கள் அடிக்கிட்டோம். அடுத்து ராமரை பற்றி சொல்லுங்கள், இதில் என்னென்ன ஸ்பெஷல் வச்சுருக்கீங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச கதையை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இது வனவாசம்க்கு போன பிறகு உள்ள வனவாசம் வந்த உடனே லிங்க பூஜை. ஆமாம், இவங்க தீவிர சிவபக்தர்கள் 3 பேருமே எப்போவுமே வில்வம் பறிச்சுட்டு சிவனுக்கு பூஜை பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த கதை இது. குகன் குகன் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தோழனாக ஆயிடுறேன், உங்களுக்கு நான் பணிவிட செய்யவே இந்த ஜென்மம் எடுத்தேன்னு சொல்லி ராமர் சீத்தைக்கிட்ட மண்டிக்கிட்டு இது பண்ணுறாரு. கரெக்ட். ஓகே, இது லக்ஷ்மண ரேகா செட்டு. ராமனும் லக்ஷ்மணனும் வெளில போனப்போ பிட்சை எடுக்கிறதுக்காக கோடு போட்டு போகிறது அது. ஓகே ஓகே, இதுக்கு ஒரு கதை இருக்குது மக்களே, அதையும் சொல்லிடுறேன் கேளுங்க. ராமர் வெளியில் போகிறாரு. அப்போது லக்ஷ்மணரை கூட கூப்பிடும்போது அந்நியாரை விட்டுட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசு வரல. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆபத்துன்னு ராமர் கத்துற குரல் எனக்கு கேட்குது, நீ போ தம்பின்னு சொல்லி லக்ஷ்மணன் ரொம்ப புஷ் பண்ணி சீதையை அனுப்பும்போது இவருக்கு இல்லை இது ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, விறுவிறுன்னு ஒரு கோடு போடுறாரு. இந்த கோடை போட்டுட்டு அந்நியாரை என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த கோட்டை தாண்டி நீங்கள் வரக்கூடாது, நான் அண்ணனோட வரேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் போயிடுறாரு. அப்போது இவர் எப்படி வெளில வர வைக்கிறதுன்னு ராவணன் சதி திட்டம் போட்டு சிவனடியார் மாதிரி அந்த கோட்டுக்கு வெளியே நின்று பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோடனே இவள் சீதா பிராட்டியும் என்ன பண்ணுறாங்க, அன்னத்தை எடுத்துன்னு போடும்போது எப்போவுமே வீட்லேயும் சரி எங்கேயுமே சரி வீட்டு நிலப்படிக்கு அந்தண்டை கோடு இருந்ததுன்னா அந்த கோட்டை தாண்டி போய் கொடுக்கணும், இல்லை கோடை தாண்டி உள்ளே வர சொல்லி நம்ம கொடுக்கணும். இதுதான் தர்மம். கொடுக்கணவனும் அப்படி தான் கொடுக்கணும், வாங்குறவனும் அப்படி தான் வாங்கணும். இது அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, இந்த பக்கம் நின்றுட்டு நீங்கள் கோட்டை தாண்டி எனக்கு பிட்சை போடுங்க அப்படின்னு சொன்னோடனே சீத்தை கோடை தாண்டினோடனே ராவணன் விஸ்வரூபம் எடுத்து தூக்கிட்டு போயிடுறான் சீத்தையை. அப்போ தான் கொண்டு போய் சிறைவாசம் வைக்கிறான். ஓகே, அதுக்கப்புறம் சிறை கொண்டு போய் சிறையில் வச்சிடுறாங்க. ரொம்ப வருடம் ஒரு சில மாதங்கள் கழித்து அனுமார் போய் சூடாமணியை கொடுத்து பார்க்குற காட்சி இது. ஓகேவா? அப்புறம் நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, நான் உங்கள் 2 பேரையும் தோளில் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமனையும் லக்ஷ்மணையும் 2 தோல்லையும் தூக்கிட்டு அனுமன் பறந்து சீத்தையை தேடுற காட்சி இது. இது இவ்வளோ தூரம் பண்ண இது சுக்ரீவன். 2 பேரோட. சுக்ரீவன் எங்களுடைய குழு முழுக்க, அதாவது எங்களுடைய குரங்கு படைகள் முழுக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ராமனை நம்ம அன்போடு இருப்போம் அப்படின்னு சொல்லி கட்டி தழுவுற காட்சி இது.
இது சபரி. இதுக்கு வந்து ஒரு கதை இருக்குது. இவங்க வந்து சபரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிர பக்தை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தினம் சாப்பிடும்போது முன்னாடி சுவாமிக்கு எது எடுத்து வச்சாலும் அதில் உப்பு இருக்கா, டேஸ்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். பட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பழம் வாங்கினாலும் அதை கடிச்சு பார்த்து ருச்சி இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கடிச்சிட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சேர்த்து இந்த அம்மா வச்சுட்டு இருந்தாங்க. அப்போது ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் பசி வந்தப்போ இப்படி காட்டு வழியாக நடந்து போனப்போ எந்த பழமுமே கிடைக்கிறேன்னு ஒரு இடத்துல இளைப்பாரும்போது, அது இந்த சபரியோட குடிலாக இருந்தோன்னே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அத்தனை பழத்தையும் கொண்டு வந்து உங்களுக்காக தான் வச்சுருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே எடுத்த பார்த்தா எல்லா பழமுமே ஒவ்வொரு கடி கடிச்சிருந்த மாதிரி இருந்தது. ராமன் வந்து கண்ணை மூடி பார்த்த உடனே இவளோட பக்திக்கு ஈடே இல்லை, இவளோட பக்தி அவ்வளோ ஒரு உச்சிதமானது அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை எடுத்து தானும் சாப்பிட்டு தம்பிக்கும் கொடுக்குறாரு. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, நம்ம உண்மையாலுமே ஆழ்ந்த மனதோட பக்தியோட எது செஞ்சாலும் கடவுள் ஏற்றுப்பார். குழந்தைங்க கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, தூக்கியா போடுறோம், உடனே பரவாயில்ல குழந்தை அப்படி சொல்லி நைவேத்தியம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இவளோட பக்திக்கு ஈடு இல்லைங்கிறதுனால ராமர் வந்து அவரோட கொடுக்குற பழத்தெல்லாம் ஏற்றுக்கிற ஒரு குட்டி கதை இது. இது மேம், இது வந்து அந்த பிரிட்ஜு கட்டுற காட்சி. ராம் ஓம் ஸ்ரீராம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கல்லுலையும் ஓகே ஓகே பிரிட்ஜு கட்டுறாங்க இல்லைங்களா, ஸ்ரீலங்காவுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு. இன்னுமே இந்த மாதிரி ராம்னு எழுதின கல் அங்கே இருக்குது ராமேஸ்வரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பாருங்கள் முடிஞ்சால். இந்த சிலை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நான் பார்த்ததில்ல, நல்லா இருக்கு. இது மேம், இது வந்து லக்ஷ்மணர் வந்துட்டு அடிபட்டு அன்கான்ஷியஸாக இருந்தப்போ ஹனுமான் போய் சஞ்சீவன் செடி கொண்டு வர சொன்னா மலையே தூக்கிட்டு வந்த காட்சி. ஓகே, அவருக்கு மருந்துக்காக மலையை தூக்கின காட்சி. ஓகே, இது ஹனுமான் அண்ட் லவகுஷ். ஓகே, அதாவது இதுக்கு ஒரு கதை உண்டு. ஆக்சுவலாக ராமனுக்கு வந்து லவன் குச்சன் அப்படின்னு 2 குழந்தைங்க உண்டு. இந்த குழந்தைங்களுக்கு வந்து அனுமனை பற்றி எந்த விஷயமுமே தெரியாதாம். அனுமன் தான் வந்து நம்ம அப்பாவுக்கு உதவினவங்க. எந்த கதையுமே குழந்தைங்களுக்கு தெரியாமல் ஜானகியை வளர்த்துருந்தாங்க. ஏன்னா அப்படி தான் முனிவர் சத்தியம் வாங்கியிருந்தார், நீ எந்த கதையும் குழந்தைங்களுக்கு சொல்லாமல் வளர்க்கணும்னு சொல்லி. அப்போது இந்த அனுமன் வந்து ஏதோ ஒரு குரங்குன்னு நினச்சி கட்டி இழுத்துட்டு அம்மா நம்மளை இம்சை பண்ண குரங்க நாங்கள் கட்டிட்டு வந்துட்டோம்னு சொல்லி அம்மாட்ட கொண்டு வந்து நிறுத்துறாங்க. சீதா பிராட்டி பார்க்கும்போது அவளுக்கு தெரியுது இது அனுமன் அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றுமே சொல்ல முடியாமல் ஒரு தர்ம சங்கடத்துக்கு அம்மாவை ஆளாக்கின காட்சி இது. இதெல்லாம் மேம் இது சாதாரண. இது வந்து ராமரோட காரனேஷன். ஓகே, இது பட்டாபிஷேகம். ஓகே, அரசவை. இது வந்து கருடா அண்ட் ஹனுமான். இது ராமர் பாலமோட இன்னொரு பேட்டர்ன். ஓகே, இது தரையிலேயே இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, அது மேலே ஏறுற மாதிரி செட் பண்ணி 2 பேட்டர்ன் வச்சுருக்காங்க. ஓகே, ராமரை பற்றி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நல்லா வச்சுருக்கீங்க மேம். தியானம் பண்ணிகிட்டு இருக்கிற அனுமர் எப்போவுமே ராமன் தான் தியானம் பண்ணிகிட்ருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் ராமரை பற்றின ஒரு கதைகள் நம்மளுக்கு கிடைக்காத நிறைய சிலைகள்லாம் இந்த கடையில் வச்சுருக்காங்க. அனுமன் வந்து லவகுஜன் கட்டினது இருக்கட்டும், பாலம் அமைக்கிறதுலேயே 2 பேட்டர்னாக இருக்கட்டும், அப்புறம் சீத்தை வந்து பிக்ஷை போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எங்கேயுமே இது வரைக்கும் நான் காஞ்சிபுரம் முதற்கொண்டு போய் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நான் இங்கே தான் முதல்ல பார்க்குறேன். நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பொம்மை வேணும்னாலும் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃபோன் பண்ணி மேடம்கிட்ட சொல்லுங்கள். மேடம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஆன்லைனில் எல்லாமே கிடைக்குதான், பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், வாங்குங்க, சந்தோஷமாக இருங்க. சந்திப்போம். எனக்கு வேண்டியது எல்லா பொம்மையும் நான் பார்த்தேன், உங்களுக்கும் நான் காமிச்சேன். மேம் உண்மையிலேயே நீங்கள் ஃபோன் பண்ணப்போ நான் நம்பலை, வந்து பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஏன்னா செட்டாக இங்கே எங்கேயுமே கிடைக்காத பொம்மைகள்லாம் இங்கே இருந்தது. பால் அமைக்கிறதா இருக்கட்டும், பட்சி வதமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் நீங்கள் நான் பார்த்தேன். எனக்கு வேண்டியதெல்லாம் நான் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்டேன். கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு எப்போ உங்களால் முடியுமோ அப்போ எனக்கு அனுப்பி வைங்க. என்னுடைய ரசிகர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டிஎம் பண்ணுவாங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா உங்களுக்கு மறக்காமல் அனுப்பிச்சிருங்க. உண்மையிலே நீங்கள் எல்லோரும் வாங்கிக்கோங்க. நல்ல ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதானே நம்மளுக்கு முக்கியம். வருஷத்துக்கு ஒரு தடவை கொள்ளு வைக்கிறோம், அப்போ எப்படிலாம் வைக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? தேங்க்யூ மேம். நான் போயிட்டு வரவா? கண்டிப்பாக வரேன் மேம், ப்ளீஸ்.